நான் கமல் சார் சொல்கிறது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கணும் அவரே சொல்லும்போது. ஆனால் வெளியில் வந்து ப்ரெஸ்ஸில் சொல்லும்போது ஓப்பனாக உள்ள நடந்த எல்லாத்தையும் சொல்ல முடியாது. கரெக்டாக கண்டிப்பாக கதை தேடுறாங்க, அவ்வளோதான். செட் ஆகலைங்க, வேறு கதை தேடிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இது டீசெண்டாக நீட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். ஆனால் கதை கேட்காமல அவங்க இந்தளவுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. யோசித்து பாருங்கள். ரஜினி சார் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு கேட்குறாருல்ல, ரஜினி சார்ட்ட கமிட் ஆகணும்னா ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ரஜினி சார், கமல் சார் 2 hours மூவினா 2 hours கதை கேட்பாங்க. ரஜினி சார்லாம் சீன் பை சீன் கேட்பார். ஒரு ஒன்றுன்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டா ஃபுல்லும் கதை கேட்பாங்க. எல்லாமே ஒரு 2.5 மணி நேரம் கதை சொல்லணும். அவ்வளோ அதை ஃபுல்லு ரெஸ்ட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது எப்படி ஒன்லைன் மட்டும் சொல்லிவிட்டு ஓகேன்னு சொல்லி பூஜை போட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்படி பண்ணவே மாட்டாங்க. ஆக்சுவலாக இத்தனை வருஷத்தில் பெரிய நடிகர்லாம் அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. ஒன்லைன் சொன்னால் டெவலப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபுல் கதையும் சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அறிவிப்பு வரும். பட் ஓகே. ஆனால் அவர் சொல்கிறத கருத்தில் எடுத்துகிட்டா எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலெக்டிவ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம்.